ஆனந்தி. ம். வா வள்ளி. என்ன வீட்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அப்பா அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அக்காவும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க. இன்னும் வரல. இப்ப எதுக்கு நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? அதான் உங்க அண்ணனும் நானும் எப்படியாவது உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம்னு சொன்னோம்ல. அப்புறம் ஏன் நீ இப்படி கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்க? கொஞ்சம் சந்தோஷமா இருடி. என்னடா நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இவனடான்னா இப்ப வந்து ஹோப் கொடுத்துட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, பாத்துக்கலாம் விடு. வள்ளி, தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிறுத்துறியா? ப்ளீஸ் வள்ளி, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. கார்த்தியை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு வேண்டாம் வள்ளி, என்னை விட்டுருங்க. என்னடி இப்படி பேசுற? இங்க பாரு, நீ இப்படிலாம் மனசு விட்டுறாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் ஆனந்தி. வேண்டாம் வள்ளி, வேண்டாம். பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்க மனசுலயும் தெம்பில்ல, அழுகிறதுக்கு கண்ணுல கண்ணீரும் இல்ல. நான் எப்பவும் எங்க அம்மா அப்பா கூடவே கடைசி வரைக்கும் நிம்மதியா இருந்துடுறேன் வள்ளி. இந்த காதலும் வேண்டாம், கத்திரிக்காவும் வேண்டாம். உன் உதடுதான் வேணாங்குது. ஆனா உன் உள் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா புரியும்டி. இந்த சின்ன பிரச்சனைக்கு பயந்துகிட்டு ஆசைப்பட்டவனையா வேணாங்கிற? ஐயோ, என் மனசுல எந்த ஆசையும் இல்ல வள்ளி. கார்த்திக் மேல எனக்கு கொஞ்சம் கூட லவ் இல்ல. அவனுக்கும் என் மேல இருந்த லவ் எல்லாம் போயிருக்கும். இது முடிஞ்சு போச்சு. நீங்களும் இதை அப்படியே விட்டுருங்க. புதுசா இதை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டாம். சரி, நீயே சொல்லு. இவ்வளவு நடந்த பின்னாடியும் என்னால எப்படி அந்த வீட்டுல போய் நிம்மதியா இருக்க முடியும்? கார்த்தியோட அம்மா என்னை எப்படி நடத்துவாங்க? அவங்களெல்லாம் விடு, ரேணுக்கு என்னை ஏத்துப்பாளா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு வள்ளி. இதெல்லாம் யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் எனக்கு இது வேண்டான்னு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.